அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் வரையும் நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தோம். நம்ம ஆவடியிலிருந்து காலையில் கரெக்டாக 4:55க்கு அரக்கோணம் போகக்கூடிய லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினில் நம்ம அரக்கோணம் வரையும் ட்ராவல் பண்ணோம். அரக்கோணத்திலிருந்து மீண்டும் நமக்கு 7:20க்கு அரக்கோணத்திலிருந்து வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் வரையும் போகக்கூடிய ஒரு மெமு எக்ஸ்பிரஸில் நம்ம ட்ராவல் பண்ணி கரெக்டாக நம்ம 9:30க்கு வேலூருக்கு போயிருப்போம். அதுக்குண்டான வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். ஆவடியிலிருந்து வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் வரையும் எப்படி நம்ம அரக்கோணத்திலிருந்து மாறி போகணும் என்பதற்கு இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. நண்பர்களே, அதிகாலை நேரம் கரெக்டாக மணி 4:45 ஆகுது. நம்ம ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து நம்ம வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் வரையும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து வேலூர் கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு எந்தவித நேரடி ரயில் வசதிகள்லாம் கிடையாது. நீங்கள் காட்பாடி அல்லது அரக்கோணம் மாதிரி தான் போகணும். நம்ம இன்றைக்கி எப்படி பண்ண போகிறோன்னா ட்ராவலு ஆவடியிலிருந்து நம்ம லோக்கல் இஎம்யூ ட்ரெயினில் அரக்கோணம் வரையும் ட்ராவல் பண்ணிவிட்டு அரக்கோணத்திலிருந்து மீண்டும் நமக்கு பார்த்திங்கன்னா காட்பாடி வழியாக வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் போகக்கூடிய ஒரு மெமு எக்ஸ்பிரஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இது ஒரு கனெக்டிங் ட்ரெயினுடைய ட்ராவல் தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ 4:55 டைம் ஆகுது. நம்ம 1வது நடைமேடையில் நம்மளோட வண்டி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வண்டி வந்துட்டு இருக்குது. இந்த வண்டியில் தான் கரெக்டாக 4:55க்கு நம்ம ஆவடியிலிருந்து ஏறி அரக்கோணத்துக்கு காலை 6:15க்கு போய் சேர போகிறோம். மீண்டும் அரக்கோணத்தில் நமக்கு 7:20க்கு அரக்கோணத்திலிருந்து வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் போகக்கூடிய ஒரு மெமு எக்ஸ்பிரஸில் நம்ம வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் வரையும் போக போகிறோம். நண்பர்களே, வேலூர் கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு நம்ம வண்டி பார்த்திங்கன்னா காலையில் 9:40க்கு போய் சேரும். நம்ம ஆவடியிலிருந்து அரக்கோணம் வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐயில் நம்ம ஒரு குறிப்பிட்ட ரயில் நிலையங்களை மட்டும்தான் கவர் பண்ணியிருப்போம். அரக்கோணத்திலிருந்து நமக்கு காட்பாடி வழியாக வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் போகக்கூடிய அந்த மெமு எக்ஸ்பிரஸில் அரக்கோணத்திலிருந்து வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் வரையும் என்னென்ன ரயில் நிலையங்கள் இருக்குதோ அது எல்லாமே முழுமையாக இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக 4:55க்கு வந்துட்டு நம்ம வண்டி ஆவடிக்கு 4:56க்கு ஆவடியிலிருந்து புறப்பட்டுடுச்சு. நண்பர்களே, நமக்கு ஆவடியிலிருந்து அரக்கோணத்துக்கு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 47 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம அரக்கோணத்திலிருந்து வேலூர் கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு 70 கிலோமீட்டர் இருக்குது. ஆக ஆவடியிலிருந்து டோட்டலாக வேலூர் கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு நமக்கு 117 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம வேலூர் கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு போனோம்.
நண்பர்களே, நம்ம வண்டிக்கு அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையம் இந்து கல்லூரி. இந்த இந்து கல்லூரி ரயில் நிலையம் ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இந்து கல்லூரி ரயில் நிலையம் அமைந்திருக்கு நண்பர்களே. நண்பர்களே, நமக்கு அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா புட்லூர் ரயில் நிலையம். இந்த புட்லூர் ரயில் நிலையம் ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 17வது கிலோமீட்டர் தான் இந்த புட்லூர் ரயில் நிலையம் அமைந்திருக்கு. நண்பர்களே, நம்ம வண்டியோடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர் TRL. இந்த திருவள்ளூர் ஆவடியிலிருந்து கரெக்டாக உங்களுக்கு 20வது கிலோமீட்டரில் தான் நமக்கு திருவள்ளூர் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. திருவள்ளூர் ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி ஆன் டைம் காலையில் 5:30க்கு நம்ம வண்டி வந்துருச்சு. 5:31க்கு திருவள்ளூர் ரயில் நிலையத்திலேருந்து நம்ம வண்டி புறப்பட்டாச்சு. நண்பர்களே, நமக்கு அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா திருவள்ளாங்காடு. இந்த திருவள்ளாங்காடு ரயில் நிலையம் ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 37வது கிலோமீட்டரில் தான் இந்த திருவள்ளாங்காடு ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. நமக்கு திருவள்ளாங்காடுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 5:55க்கு வரணும். 5:55க்கு வந்து 5:56க்கு நம்ம வண்டி திருவள்ளாங்காடு ரயில் நிலையத்திலிருந்து வண்டி புறப்பட்டுடுச்சு. நண்பர்களே, நம்ம இந்த லோக்கல் UME ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு கூட்டம் தான் இருந்தது. ரொம்ப கூட்டம் கிடையாது காலையில். குறிப்பாக சொல்லப்போனால் இதில் யார் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா, அதாவது காசிமேட்லேருந்து அரக்கோணத்துக்கு மீன் வாங்கிட்டு வராங்கள்ல, அவங்கள போல மக்கள் தான் இதில் நிறைய பேர் மார்னிங் நேரத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க. நண்பர்களே, இந்த லோக்கல் UME ட்ரெயினுடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் AJJ. இந்த ரூட்டில் இந்த வண்டிக்கு லாஸ்ட் ஸ்டாப்பிங் இது தான். நம்ம அரக்கோணத்தில் இறங்கிட போகிறோம். அரக்கோணத்தில் இறங்கி இங்கேருந்து தான் நம்ம வேலூர் கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு ஒரு மெமு எக்ஸ்பிரஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15 ஆகுது. 6:15க்கு நம்ம வண்டி வந்து ஆன் டைமுக்கு அரக்கோணத்துக்கு வந்துட்டு இருக்கு. நமக்கு அரக்கோணத்துலேருந்து இறங்கி நமக்கு சரியாக 1 மணி நேரம் நமக்கு டைம் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 7:20க்கு தான் நமக்கு அடுத்தது வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் வரையும் போகக்கூடிய ஒரு மெமு எக்ஸ்பிரஸ். அந்த மெமு எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் காலையில் 7:20க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வேலூர் கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு 9:40க்கு போவோம். அந்த வண்டியில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். நமக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இந்த வீடியோவில் காட்டுற பாருங்கள். இதுதான் நம்ம அரக்கோணத்திலிருந்து வேலூர் கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு போகக்கூடிய மெமு எக்ஸ்பிரஸ். இந்த மெமு எக்ஸ்பிரஸில் தான் நம்ம வந்து இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். நண்பர்களே, நமக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம் காட்பாடி மார்க்கத்தில் ஒரு 4 ட்ரெயின் கிராசிங் இருக்குது. அதனால் அந்த 4 ட்ரெயின் கிராஸ் பண்ண பிறகு தான் நம்ம வண்டி 7:20க்கு அரக்கோணத்துலேருந்து புறப்படும். அந்த 4 ட்ரெயின் என்னென்ன இந்த வீடியோவில் பார்ப்போம்.
Cape Beach. நண்பர்களே, இந்த 4 ட்ரெயின் கிராசிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடைசியாக கோவை எக்ஸ்பிரஸ் அரக்கோணத்துலேருந்து டிபார்ட் ஆகி போச்சு. கோவை எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா 7:10க்கு அரக்கோணத்துலேருந்து டிபார்ட் ஆகி போச்சு. இப்போ கோவை எக்ஸ்பிரஸ்க்கு அப்புறமா நம்ம மெமு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கரெக்டாக 7:20க்கு. இந்த மெமுவில் தான் நம்ம இங்கேருந்து அரக்கோணத்துலேருந்து கரெக்டாக 7:20க்கு புறப்பட்டு காட்பாடி வழியாக இந்த மெமு கரெக்டாக 9:40க்கு வேலூர் கண்ட்ரோல்மெண்ட்டை போய் அடையும். இந்த மெமுக்கு மொத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா அரக்கோணத்துலேருந்து டோட்டலாக 12 ஸ்டாப்பிங். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் வரும் அரக்கோணத்துலேருந்து வேலூர் கண்ட்ரோல்மெண்ட்டு. இப்போ வண்டி உள்ளே வந்துட்டோம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து 3+2 தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் டாய்லெட் வசதி பார்த்தீங்கன்னா 2 கோச்சுக்கு ஒரு டாய்லெட் வசதி கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, நமக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஆவடியிலேருந்து வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் வரையும் நமக்கு 30 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஆவடியிலேருந்து லோக்கல் இஎம்ஐ ட்ரெயின் மூலிமா அரக்கோணத்துக்கு வந்துட்டு அரக்கோணத்துலேருந்து இந்த மெமு எக்ஸ்பிரஸில் நம்ம வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் வரைய போகிறோம். இப்போ நம்ம வண்டி 1A நடைமேடையிலிருந்து கரெக்டாக 7:20க்கு அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து கிளம்பிடுச்சு. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக அரக்கோணத்திலிருந்து வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் வரையும் போகிறதுக்கு மொத்தம் 12 ரயில் நிலையங்கள் நின்று செல்லும். என்னென்ன ரயில் நிலையங்கள் பார்த்துருவோம். அரக்கோணத்திலிருந்து 2வது ரயில் நிலையம் சித்தேரி, அதுக்கப்புறமா அனுமதிக்கப்பேட்டை, மகேந்திராவாடி, சோளிங்கர், தலங்கை, வாலாஜா ரோடு, முகுந்தராயபுரம், திருவலம், சேவூர், காட்பாடி, வேலூர் டவுன். வேலூர் கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு காலை 9:40க்கு இந்த வண்டி சென்றடையும். நண்பர்களே, நண்பர்களே, நம்ம அரக்கோணத்திலிருந்து வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் போகக்கூடிய இந்த மெமுக்கு வரக்கூடிய ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா சித்தேரி. நம்ம அரக்கோணத்திலிருந்து இந்த சித்தேரி ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 7வது கிலோமீட்டர் தான் இந்த ரயில் நிலையம் இருக்குது. நண்பர்களே, நம்மளுடைய மெமு சித்தேரிக்கு கரெக்டாக 7:30க்கு ஆன் டைம் வந்துடுச்சு. நண்பர்களே, நம்ம அரக்கோணத்திலிருந்து வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் வரை போகக்கூடிய இந்த மெமு எக்ஸ்பிரஸோடைய அடுத்த ஸ்டாப்பிங் அன்வதிகான்பேட்டை. இந்த அன்வதிகான்பேட்டை வந்து அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 11வது கிலோமீட்டரில் தான் இந்த அன்வதிகான்பேட்டை ரயில் நிலையம் அமைந்துள்ளது. நம்ம வண்டி கரெக்டாக ஆன் டைமு 7:35க்கு வந்து 7:37க்கு நம்ம வண்டி அன்வதிகான்பேட்டையிலிருந்து கிளம்பிடுச்சு. நண்பர்களே, நண்பர்களே, நம்ம வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் போகக்கூடிய நம்ம வண்டிக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா மகேந்திராவாடி. இந்த மகேந்திராவாடி அரக்கோணத்திலிருந்து சுமார் 17வது கிலோமீட்டர் தான் இந்த மகேந்திராவாடி ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு.
நண்பர்களே, நம்ம அரக்கோணத்திலிருந்து காட்பாடி வழியாக வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் வரையும் போகக்கூடிய இந்த மெமுக்கு வரக்கூடிய ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா சோளிங்கர். இந்த சோளிங்கர் ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி 1 நிமிஷம் தான் டிலே. இப்போ கரெக்டாக காலையில் 7:50 டைம் ஆகுது. இந்த சோளிங்கர் ரயில் நிலையம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 21வது கிலோமீட்டரில் தான் இந்த சோளிங்கர் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. நமக்கு அரக்கோணத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் கரெக்டாக 70வது கிலோமீட்டர். நம்ம ஆவடியிலிருந்து கனெக்டிங் ட்ரெயின் மூலமா நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம வேலூர் கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம ஆவடியிலிருந்து வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 113 கிலோமீட்டர் வரும். நண்பர்களே, நம்ம ஆவடியிலிருந்து வேலூர் கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட நம்ம 4.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் போக வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம போகிறது ஆவடியிலிருந்து லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினில் வந்து மறுபடியும் அரக்கோணத்துலேருந்து மெமு எக்ஸ்பிரஸில் போயிட்டுருக்கோம். நண்பர்களே, நம்ம அரக்கோணத்திலிருந்து வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் போகக்கூடிய இந்த மெமு எக்ஸ்பிரஸோடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலங்கை. இந்த தலங்கை ரயில் நிலையம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 28வது கிலோமீட்டரில் தான் இந்த தலங்கை ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. நண்பர்களே, நம்ம வண்டியோடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா வாலாஜா ரோடு. இந்த வாலாஜா ரோடுக்கு நம்ம வண்டி கரெக்டாக 8:08க்கு வரணும். ஒரு 2 நிமிஷம் டிலேயில் 8:10க்கு நம்ம வண்டி வாலாஜா ரோடுக்கு வந்து சேர்ந்துருக்கு நண்பர்களே. இந்த வாலாஜா ரோடு ரயில் நிலையம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 36வது கிலோமீட்டரில் தான் இந்த வாலாஜா ரோடு ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. நண்பர்களே, நம்ம அரக்கோணத்திலிருந்து வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் வரை போகக்கூடிய இந்த மெமு ட்ரெயினுடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா முகுந்தராயபுரம். இந்த முகுந்தராயபுரம் அரக்கோணத்திலிருந்து சுமார் 44வது கிலோமீட்டரில் தான் இந்த முகுந்தராயபுரம் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, இந்த மெமு முகுந்தராயபுரத்துக்கு கரெக்டாக 8:20க்கு வரணும். ஆன் டைம் 8:20க்கு வந்து 8:21க்கு வண்டி டிபார்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு நண்பர்களே.
நண்பர்களே, நம்ம அரக்கோணத்திலிருந்து வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் வரை போகக்கூடிய இந்த மெமு எக்ஸ்பிரஸோடைய அடுத்த ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா திருவலம். இந்த திருவலம் ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 49 கிலோமீட்டர் தான் இந்த திருவலம் ரயில் நிலையம் வந்து அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, நம்ம வண்டி ஆன் டைம் 8:30 மணிக்கு வந்து புறப்பட்டுடுச்சு நம்ம வண்டி. நண்பர்களே, இந்த மெமு எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் காலையில் 7:20க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த வண்டி வாரத்தில் 7 நாளுமே இயங்கக்கூடிய ஒரு மெமு எக்ஸ்பிரஸ் தான். இதில் வந்து உங்களுக்கு லோக்கல் ஃபேர் தான் உங்களுக்கு வாங்குவாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே காலியாக தான் வரும். உங்களுக்கு அரக்கோணத்திலிருந்து வாலஜா வெறியம் தான், வாலஜா ரோடு வெறியம் தான் கொஞ்சம் ஆவரேஜான கூட்டம் வரும். ரொம்ப கூட்டம்லாம் இருக்காது, ஒரு ஆவரேஜான கூட்டம் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி டோட்டலாக ஃப்ரீயாக தான் போவோம். ரொம்ப வண்டி காலியாக இருந்தது நான் போகிற நேரத்தில். நண்பர்களே, நம்ம மெமு எக்ஸ்பிரஸோடைய அடுத்த ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா சேவூர். இந்த சேவூர் ரயில் நிலையம் அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 55 கிலோமீட்டர் தான் இந்த சேவூர் ரயில் நிலையம் இருக்குது. நமக்கு சேவூரில் பார்த்தீங்கன்னா வண்டி கிராசிங் இருக்குது. ஏன்னா சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய சதாப்தி எக்ஸ்பிரஸ் வந்து இப்போ கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கு. நண்பர்களே, நம்ம அரக்கோணத்திலிருந்து வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் வரையும் போகக்கூடிய இந்த மெமுக்கு இந்த வழித்தடத்தில் இந்த ரயில் நிலையம் ரொம்ப ஒரு முக்கியமான ரயில் நிலையம். ஏன்னா நம்ம காட்பாடி ரயில் நிலையத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து ரூட்டு வந்து உங்களுக்கு புரியும். வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் போகிற ரூட்டு அதே சேம் ரூட்டு தான் உங்களுக்கு திருவண்ணாமலை விழுப்புரம் போகிற லைனு. நண்பர்களே, அரக்கோணத்திலிருந்து வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் வரையும் போகக்கூடிய இந்த மெமு எக்ஸ்பிரஸ் காட்பாடிக்கு 9:10க்கு வரணும். ஆனால் 8:50க்கே வண்டி உள்ளே வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து 15 நிமிஷத்துக்கு பிஃபோராகவே நம்ம வண்டி காட்பாடி வந்துருச்சு. இங்கிருந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா 9:10க்கு டிபார்ட் ஆகும். கரெக்டாக 9:40க்கு வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் போய் சேரும். இங்கிருந்து கரெக்டாக 9:10க்கு இப்போ வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நண்பர்களே, நம்ம காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருக்கு. இந்த 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு நடுவில் ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஸ்டாப்பிங் சொல்லிட்டு நம்ம கிட்ட போய் பார்ப்போம். நண்பர்களே, நம்ம வண்டிக்கு லெஃப்ட்ல ஒரு ட்ராக் இருக்கு. அந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்பாடியிலிருந்து ஜோலார்பேட்டை போகிற மார்க்கம். இப்போ நம்ம வண்டி வந்து ஃபுல்லாக ரைட்டில் தான் போகும். ஏன்னா ரைட்டில் போனால் தான் உங்களுக்கு காட்பாடியிலிருந்து வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் போகக்கூடிய பாதை. இந்த வழியில் தான் உங்களுக்கு காட்பாடியிலிருந்து திருவண்ணாமலை விழுப்புரம் போகிற லைன் இந்த லைனு. இந்த ரூட்டில் ரொம்ப முக்கியமான லைனு. ஏன்னா காட்பாடியிலிருந்து வேலூர் வழியாக திருவண்ணாமலைக்கும் விழுப்புரத்துக்கும் இந்த பகுதியில் வந்து வண்டி வந்து தினந்தோறுமே இருக்குது. அதே போல் வந்து உங்களுக்கு திருப்பதியிலிருந்து ராமேஸ்வரம் போகக்கூடிய ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸும் இந்த வழியில் தான் போகும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன்னார்குடியிலிருந்து நம்ம திருப்பதி வரை வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயிலும் இந்த வழித்தடத்தில் தான் செல்லும். ஏன்னா இந்த வழித்தடத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ரயில் நிலையம். இப்போ கீழே இருக்க ட்ராக் பாருங்க நண்பர்களே, நம்ம வந்து காட்பாடியிலிருந்து வந்த லைன் இந்த லைனு. இது வந்து ஜோலார்பேட்டைக்கு போகிற லைனு. இப்போ நம்ம வந்து வேலூர் கண்ட்ரோல்மெண்ட்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நண்பர்களே, நம்ம அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் வரையும் போகக்கூடிய இந்த மெமு எக்ஸ்பிரஸோடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலூர் டவுன் தான். ஏன்னா காட்பாடியிலிருந்து நடுவில் வரக்கூடிய ஒரே ஒரு ரயில் நிலையம் என்னன்னா வேலூர் டவுன் தான். இப்போ நம்ம வேலூர் டவுனுக்கு வந்துட்டோம். இந்த வேலூர் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணத்திலிருந்து கிலோமீட்டர் 69 கிலோமீட்டர் வருது. நம்ம வண்டி ஆன் டைம் கரெக்டாக 9:23க்கு வேலூர் டவுனுக்கு நம்ம வண்டி வந்துடுச்சு.
நண்பர்களே, நம்ம வண்டியோடைய இறுதியான ரயில் நிலையம் வேலூர் கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம். நம்ம ஆவடியிலிருந்து காலையில் 4:55க்கு அரக்கோணம் போகக்கூடிய இஎம்யூ ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணி அரக்கோணத்துக்கு கரெக்டாக 6:15க்கு வந்தோம். அரக்கோணத்துலேருந்து மீண்டும் நம்ம 7:20க்கு இந்த மெமு எக்ஸ்பிரஸை பிடிச்சி இப்போ பார்த்தீங்கன்னா டைமு காலையில் 9:35 ஆகுது. கரெக்டாக 9:40க்கு நம்ம வண்டி வேலூர் கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு வரணும். ஒரு 5 நிமிஷம் பிஃபோராகவே நம்ம வண்டி வேலூர் கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. நண்பர்களே, நம்ம ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து வேலூர் ரயில் நிலையத்துக்கு கிட்டத்தட்ட 28 ரயில் நிலையங்களே தான் நம்ம ரயில் நின்று வந்திருக்குது. நமக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் ஆயிருக்கு ஆவடியிலிருந்து நம்ம வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் வரதுக்கு. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பர்களே.